வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோட இறுதி நாளில் பார்த்துட்டு வருவோம். வாங்க இந்த வாரம் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் என்ன நடந்துச்சுன்னு அனாலிசிஸ் பண்ணலாம். அடுத்த வாரம் எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கும் அனாலிசிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோடையதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிஃப்டியோடைய வீக்லி சார்ட் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவல் இது தான். 21,710 தான் ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவலாக இருந்துச்சு. ஸோ இந்த லெவலை தொடரத்துக்கு முன்னாடியே பாருங்கள், நீளமான விக்கு போட்டு சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ இவ்வளோ தூரம் தொட்டுட்டு தொடர்ந்து கீழே போக முடியாமல் பாருங்கள், நல்லா மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படின்னா இந்த லெவல் தொடரத்துக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. மேலே இருக்கிற அந்த ஹை ரேஞ்ச் 22,427, கீழே 21,710 அப்படின்னு இருக்குது. ஸோ வீக்லியோடைய முக்கியமான ரெஃபரன்ஸு இது தான். முக்கியமான சப்போர்ட் லெவலுக்கு மேலே சப்போர்ட் எடுத்ததுனால இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகும், லோ பிரேக் பண்ண கீழே வரும். இதுதான் முக்கியமான ரெஃபரன்ஸ். ஸோ அடுத்தது என்ன ரேஞ்ச் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான லெவலில் அந்த ஹை லோ தான் இருக்குது. ஸோ ஹையை பிரேக் பண்ண சான்ஸ் இருக்கிற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னா இவ்வளோ நீளமான விக்கு கீழே இருக்குது. அதனால் கீழே போயிட்டு இன்னும் தொடர்ந்து கீழே போக முடியாமல் பையர் மேலே கொண்டு விட்டுட்டாங்க. அதனால் இந்த ஹையை பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது. ஏன்னா இந்த லெவலுக்கும் பக்கத்தில் இந்த லெவலில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே கம்பேர் பண்ணும்பொழுது அதனால் ஹையை பிரேக் பண்ண சான்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. நடக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்குண்டான இன்னொரு காரணம் டே சார்ட்டில் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியமான ரெஃபரன்ஸாக நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க, நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டுச்சு. புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கு அப்புறமா இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கும் மேலே ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆன அந்த கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கும் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் இது கோல்டன் பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது நல்லா பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது தகுந்தப்போல் இன்சைட் பார் போட்டுச்சு, கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, ஃபுல்லாக டவுனில் வந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இதே அப்படி தலைகளாக இங்கே நடந்திருக்கு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக ஒரு பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதோட க்ளோஸ் இது. இந்த க்ளோஸ்க்கும் கீழே ஓப்பன் ஆகிட்டு இந்த க்ளோஸுக்கும் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இது புல்லிஷ் கோல்டன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த க்ளோஸுக்கும் கீழே ஓப்பன் ஆகிருக்கு, நல்லா கீழே ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆனதோ இந்த க்ளோஸுக்கும் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதுவும் நல்ல ஒரு ரெஃபரன்ஸ். அதனால் இது கன்ஃபர்மேஷன் கிடச்சி அப்படின்னா நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுதான்னு பார்ப்போம். பிரேக் பண்ணிச்சுன்னா ரேஷன்ஸ் லெவல் 22,326. ஸோ அதை மட்டும் பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா நல்லா மேலே போகும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ரெஃபரன்ஸு. இந்த மாதிரி கோல்டன் டைப் வந்தாலே என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணணும். என்ன நடக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளே பாருங்கள், இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு க்ளோஸ் இங்கே இருக்குது. ஸோ க்ளோஸுக்கும் கீழே ஓப்பன் ஆச்சு, க்ளோஸுக்கும் மேலே க்ளோஸாக இருக்குது. இன்சைட் பார் அமைஞ்சிருக்கு, கன்ஃபர்மேஷன் கிடச்சி கொஞ்சம் அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஏதாவது நடக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 1 ஹவரில் இந்த 3 ரேஞ்ச் 22,326, 22,100, 21,850 இந்த ரேஞ்செலாம் மார்க் பண்ணிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே எக்ஸாக்டாக சென்டரில் இருந்துகிட்ருக்கு. கீழே 22,100 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். 22,326 தொடலாம், தொட்டுட்டு ரிஜெக்ட் ஆகலாம், அல்லது பிரேக் பண்ணி அங்கேருந்து சப்போர்ட் எடுத்தால் மேலே போகும். இல்லை அப்படின்னா இங்கேருந்து கீழே தொடலாம், கீழே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா சப்போர்ட் லெவல் இது தான் 21,850. ஸோ அதனால் இந்தந்த லெவலில் அது சப்போர்ட்டாக இருக்கா அல்லது ரெசிஸ்டன்ஸாக மாறுதா, அது தகுந்தாற்போல் நம்ம கண்டிஷன் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிவிட்டு அது தகுந்தாற்போல் நம்ம கண்டிஷனை மாற்றிக்கணும். ஸோ இந்த 22,100 கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே போகலாம். பட் இதை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போணுச்சு அப்படின்னா இந்த லெவலும் பிரேக் பண்ண சமயத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக மேலே போகலாம். சிபிஆர் பாருங்கள், கிட்டத்தட்ட சேம் வேல்யூ சிபிஆர் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் க்ளோசிங் ப்ரைஸ் சிபிஆருக்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சிபிஆருக்கு மேலே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போடுதுன்னா R1 வரைக்கும் போகலாம். R1 தாண்டுதுன்னா R2, R1 ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா சிபிஆர். அதனால் இந்த ரேஞ்சஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. இதே சிபிஆருக்கும் கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா செல்லிங்க்கு பயன்படுத்த வேண்டாம். S1 வரைக்கும் வரட்டும். S1 பிரேக் பண்ணிச்சுன்னா செல் பண்ணலாம். S2 வரைக்கும் போகலாம். S1 புல் பேக் செல்லிங் கிடைக்கும் சமயத்தில். சப்போஸ் S1 சப்போர்ட் எடுத்துச்சுன்னா திரும்ப அது அப்படி R1 வரைக்கும் போயிடும். ஸோ அப் சைடு டவுன் சைடு இதுக்குண்டான ரேஞ்சஸ்லாம் நீங்கள் இங்கே செக் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப் சைடாக டவுன் சைடாக அப்படிங்கிறத இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் எங்கே ஓப்பன் ஆகுது, சீப்பருக்கு மேலே ஓப்பன் ஆகுதா
கீழே ஓப்பன் ஆகுதா, அதுலேருந்து நம்ம ஓரில் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் 1 ஹவரில் இந்த ரேஞ்ச் தெரிஞ்சிடும். ஸோ இந்த கோல்டன் கேண்டில்ஸ்டிக்ஸோடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே பிரேக் ஆகுது அப்படின்னா, க்ளோஸ் ஆகுதுன்னா இன்னும் கன்ஃபர்மேஷன் படுத்திக்கலாம். ஸோ இதுதான் இந்த வாரத்தோட ரிசர்ச். இது கூட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் சொந்த முடிவை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை பேங்க் பீரியடில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.